வணக்கம். இன்றைக்கி நம்ம தீபாவளி பலகாரம் தான் செய்ய போகிறோம். என்னன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சுழியம் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். சுழியம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம இந்த தஞ்சாவூர் மன்னார்குடி சைடு வந்து இப்போ தீபாவளிக்கு செய்யாத பலகாரமே கிடையாது. அது இப்போ எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். 4 கிலோ கடலைப்பருப்பு வாங்கி நல்லா வேக வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதுமாதிரி தண்ணி விடாமல் அடிக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். இது கூட 4 ஏலக்காய் மசிச்சு சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். நாலச்சு வெல்லம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா இலையும் போயிடும், உருண்டை வராது சரியாக. அதனால் தண்ணி ஊற்றாமல் அப்படியே உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். அந்த வெள்ளைப்பாகுல ஆல்ரெடி தண்ணி இருக்கும் வெள்ளத்தில். அதனால் இந்த பாருங்கள், தண்ணி கூட ஊற்றவே இல்லை, அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனாலும் நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுது. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே பிடிச்சிக்கிறேன். நீங்கள் வேணால் பெருசாக செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் செஞ்சுக்கலாம். இப்போ இதேமாரி எல்லா பூர்ணத்தையும் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைதா மாவு போட்டு கரைச்சி உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு எடுத்துடலாம். இது போட்டு தட்டிட்டு அடுப்பு எண்ணெயில் போட்டுருங்க. பாருங்கள், சுழியம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உடையாமல் வந்திருக்கு. இந்தமாரி இந்த ஸ்டேஜில் எடுத்துட வேண்டியதான். இப்போ மீதம் இருக்கிற உருண்டையும் இதேமாரி போட்டு எடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுழியை சுட்டாச்சு. இதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு தீபாவளி பலகாரம் டேஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் ஆறி தான் சாப்பிட்ணும். நன்றி, வணக்கம்.